வணக்கம். இந்த வீடியோ லெக்சரில் கிளாஸ் B ஆம்ப்ளிஃபையர் அண்ட் இட்ஸ் ஆப்ரேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். லெட்ஸ் ஸ்டார்ட் வித் த டெஃபினிஷன். ஜென்ரலாக நம்மளுக்கு என்ன தெரியும், கிளாஸ் B ஆம்ப்ளிஃபையர்னா டு ஆம்ப்ளிஃபை the 180 degree of the AC input signal. That is the general definition. கரெக்டாக? ஸோ கிளாஸ் B ஆம்ப்ளிஃபையரில் நம்ம டிரான்சிஸ்டரை வந்து ப்ராப்பராக பயாஸ் பண்ணோன்னா we can get the amplified output only during the half cycle. Correct? So that is 180 degree of the AC input signal. So here we can see this. Only the transistor can conduct during half cycle. Okay va? But நம்மளுக்கு ஜென்ரலாக ஒரு அப்ளிகேஷன் எடுத்துட்டோன்னா 360 degree என்ன வேணும்? Amplified output வேணும். So in order to get a full cycle amplified output, two identical transistors are used. Okay? So என்ன பண்ணுறோன்னா ரெண்டு identical transistor யூஸ் பண்ணோன்னா we can get 360 degree output. இது புரியுதா எல்லாருக்கும்? ஸோ ஒரு டிரான்சிஸ்டர் வந்து டியூரிங் பாசிட்டிவ் சைக்கிளில் இருக்கும், அனதர் ஒன் இஸ் டியூரிங் த நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள். ஸோ ஃபைனலாக நம்மளுக்கு கிடைக்கிற அவுட்புட் வந்து எப்படி கிடைக்கும்? ஃபுல் 360 டிகிரிக்கும் ஆம்ப்ளிஃபை ஆகி கிடைக்கும். புரியுதா உங்களுக்கு? ஸோ இங்கே வந்து சர்க்கியூட் கான்ஃபிகரேஷனை பொறுத்த வரைக்கும் தேர் ஆர் டூ டைப்ஸ். ஓகே, புஷ் புல் கிளாஸ் B ஆம்ப்ளிஃபையர், காம்ப்ளிமெண்ட்ரி சிமெட்ரிக் கிளாஸ் B ஆம்ப்ளிஃபையர். ஸோ இந்த ரெண்டு டைப்புமே இம்பார்ட்டன்ட் டைப்ஸ். புஷ் புல் கிளாஸ் B ஆம்ப்ளிஃபையரில் யூஸ் பண்ணுற ரெண்டு டிரான்சிஸ்டர்ஸுமே வந்து சேம் டைப்பாக இருக்கும். ஓகே, எய்தர் பிஎன்பியாக இருக்கலாம் இல்லைனா என்பிஎன். ஸோ ஃபஸ்ட்டு டிரான்சிஸ்டர் வந்து என்பிஎன்னாக இருந்ததுன்னா செகண்ட் டிரான்சிஸ்டர் எப்படி தான் இருக்கணும்? என்பிஎன்னாக இருக்கணும். இது பிஎன்பினா இதுவும் பிஎன்பியாக தான் இருக்கும். இதில் புஷ் புல் கிளாஸ் B ஆம்ப்ளிஃபையரில். இதே காம்ப்ளிமெண்ட்ரி சிமெட்ரிக் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ஐடென்டிக்கல் டிரான்சிஸ்டர் தான் யூஸ் பண்ண போகிறோம். பட் இங்கே ஒரு இது வந்து பிஎன்பி யூஸ் பண்ணோன்னா அடுத்தது வந்து என்பிஎன் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ லெக்சரில் வந்து புஷ் புல் கிளாஸ் B ஆம்ப்ளிஃபையர் பற்றி தான் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோ லெக்சரில் காம்ப்ளிமெண்ட்ரி சிமெட்ரிக் டைப்பை பற்றி பார்க்கலாம். புஷ் புல் கிளாஸ் B ஆம்ப்ளிஃபையரோட ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். ஸோ ஹியர் வி ஆர் கோயிங் டு யூஸ் சேம் டைப் ஆஃப் டிரான்சிஸ்டர். என்ன டைப் ஆஃப் டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணியிருக்கோம்? ஃப்ரம் த arrow mark we come to know that is what NPN. ஓகேவா? ஸோ Q1 Q2ன்றது ரெண்டு டிரான்சிஸ்டர்ஸ். இந்த ரெண்டு டிரான்சிஸ்டருமே வந்து NPN டைப் எடுத்திருக்கோம். So here we are using two center tapped transformers. Okay va? So one as driver transformer, that is input transformer. The another one is output transformer. So center tapped transformer எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோன்னு எடுத்துட்டிங்கன்னா it produces two signals which are 180 degree out of phase. ஸோ இப்போ இன்புட் வந்து இங்கே கொடுக்குறோம். இன்புட் வந்து ஒரு ஏசி சிக்னல் வருது. கரெக்டாக? ஸோ இந்த ஏசி சிக்னல் வரும்போது it will give one signal like this. இப்போ first positive cycle எடுத்துக்கலாம். At the same time here it takes that same plus minus. Okay, plus minus means here it can give that value as negative. புரியுதா? ஸோ இங்கே போகும்போது இது என்ன போகுது? பாசிட்டிவாக வருது. ஈக்குவல் 180 டிகிரி அவுட் ஆஃப் ஃபேஸாக வருது. ஸோ இங்கே ப்ளஸ் மைனஸ் இங்கே ப்ளஸ் மைனஸ்ன்னு வருது அப்படின்னு எடுத்துட்டோன்னா ஓகே. ஸோ இங்கே டியூரிங் பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிளில் இங்கே பாசிட்டிவ் சைக்கிள் வரும்போது இந்த டிரான்சிஸ்டர் என்ன ஆகும்? கண்டக்ட் ஆகும். ஓகே, ஸோ டிரான்சிஸ்டர் என்ன பண்ணும்? ஆம்ப்ளிஃபை பண்ணி இங்கே ஆம்ப்ளிஃபைடு அவுட்புட் சிக்னல் கொடுக்கும். இங்கே இந்த டிரான்சிஸ்டர் வந்து ஆஃப் கண்டிஷனில் இருக்கும். எப்போ? டியூரிங் பாசிட்டிவ் சைக்கிள். இங்கே பாசிட்டிவ்னா இங்கே நெகட்டிவ் வரும். பிகாஸ் இட் இஸ் 180 டிகிரி அவுட் ஆஃப் ஃபேஸ். பாசிட்டிவ்னா நெகட்டிவ். ஸோ நெக்ஸ்ட் என்ன வருது? நெகட்டிவ் வருது. இங்கே நெகட்டிவ் வரும்போது இங்கே என்னவா வரும்? பாசிட்டிவாக வரும். ஓகே, ஸோ பாசிட்டிவ்னா இந்த இடத்துல Q2 வந்து என்ன ஆயிரும்? ஆன் ஆயிரும் டியூரிங் நெகட்டிவ் இன்புட் சைக்கிள். இங்கே இன்புட் நெகட்டிவாக வரும்போது இங்கே பாசிட்டிவ் ஆகும், இங்கே நெகட்டிவ் ஆகும். கரெக்டாக? ஸோ இது வந்து ஆன் ஆகும். ஆன் ஆகி நம்மளுக்கு நெக்ஸ்ட் செட் ஆஃப் சிக்னல் வந்து ப்ரொவைட் பண்ணோம். ஓகே, அதனால் we can get continuous output. இது புரியுதா எல்லாருக்கும்? ஸோ here we can take it consists of two center tapped transformers, input center tapped transformers. Okay, driver transformerன்றதில் இன்புட் கொடுக்குறோம். Due to the center tap, it produces two signals which are 180 degree out of phase each other. Okay, so these two signals drive the transistors. So output transformer என்ன பண்ணும்? Couples the AC output signal from the collector to load. Okay, so Q1 and Q2ல இருந்து வர அவுட்புட்ஸ் எடுத்து நம்மளுக்கு எதில் கொடுக்கும்? லோடுக்கு கொடுத்துரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து இதோட ஆப்ரேஷன் வந்து உங்களோட நோட்ஸ் ப்ரிப்பரேஷனுக்காக நான் சொல்கிறேன். For positive off cycle of the input, Q1 starts conducting, Q2 is in off condition. That's what we discussed. Correct? So Q1 வந்து ஆன் ஆச்சுன்னா என்ன அர்த்தம்? பேஸ் கரண்ட் அங்கே ஃப்ளோ ஆகுதுன்னு அர்த்தம். ஓகே, IB2னா செகண்ட் டிரான்சிஸ்டர் வந்து ஆஃபில் இருக்குது.
ஸோ இங்கே பேஸ் வந்து ஃப்ளோ ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே என்ன நடக்கும், கரண்ட் ஆம்ப்ளிஃபிகேஷன் நடக்கும். ஸோ IC1 வந்து ஃப்ளோ த்ரூ த அப்பர் பார்ட் ஆஃப் த பிரைமரி ஆஃப் த அவுட்புட் டிரான்ஸ்ஃபார்மர். ஓகே, செகண்டரி டிரான்ஸ்ஃபார்மரோட அவுட்புட் கரண்ட் வந்து 0ல் இருக்கும். ஸோ பாசிட்டிவ் சைக்கிள் நம்மளுக்கு வரும்போது we can get that positive amplified signal at that load. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இதே வந்து செகண்ட் சைக்கிள் எடுத்துக்கலாம். ஃபார் நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள் வந்து ஃப்ளோ ஆகும்போது Q2 starts conducting, that is I2. ஓகே, I1 எப்படி இருக்கும், நம்மளுக்கு ஆஃபில் இருக்கும். ஓகே, ஸோ ஹியர் we can get continuous output. Finally the load will give us the exact output. இது புரியுதா? ஆக்சுவலாக ரெண்டுமே பாசிட்டிவாக தான் நம்மளுக்கு கொடுக்கும். ஆனால் இங்கே சென்டர் டேப்டு டிரான்ஸ்ஃபார்மர் வந்து நம்ம அவுட்புட்டில் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ இங்கே வர இந்த வேல்யூ வந்து இந்த சென்டர் டேப்டு டிரான்ஸ்ஃபார்மர் எடுக்கும்போது பாசிட்டிவாக அப்படியே கொடுத்துரும், நெகட்டிவில் தான் கொடுக்கும். ஸோ பாசிட்டிவ் நம்மளுக்கு கிடைக்கும்போது பாசிட்டிவ், நெக்ஸ்ட் சிக்னல் நெகட்டிவ், பாசிட்டிவ் நெகட்டிவ்னு கிடைக்கும். இது புரியுதா எல்லாருக்கும்? அதுதான் ரெண்டு சென்டர் டேப்டு டிரான்ஸ்ஃபார்மர் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கான ரீசன். So here we can get for negative off cycle of the input Q2 starts conducting and Q1 is in off state. So IB2 flow ஆகும், that is base 2 of second transistor flow ஆகும். First base current வந்து 0ல இருக்கும். Okay, so IC2 flows through the lower part of the transformer. Okay, center tapped transformer. Thus the negative off cycle occur ஆகும், நம்மளுக்கு லோடில் occur ஆகுது. So full cycle நம்மளுக்கு கிடைச்சிரும். புரியுதா எல்லாருக்கும்? வந்து புஷ்-புல் கிளாஸ் பி ஆம்ப்ளிஃபையரோட எஃபிஷியன்சி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். எஃபிஷியன்சி வேணும் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, ஸோ ஹியர் வி கேன் டேக் திஸ் ஈட்டா. ஈட்டா இஸ் நத்திங் பட் எஃபிஷியன்சி. ஸோ எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல் டு வாட், அவுட்புட் பை இன்புட். இங்கே அவுட்புட் என்ன, ஆம்ப்ளிஃபைடு சிக்னல் ஆஃப் த இன்புட் ஏசி. ஓகே, ஸோ ஆக்சுவல் இன்புட் என்னன்னா த டிசி பவர். ஸோ எனி சர்க்கியூட், எனி எலக்ட்ரானிக் சர்க்கியூட், the DC power is very important. DC power இல்லாமல் எந்த ஒரு எலக்ட்ரானிக் சர்க்யூட் என்ன ஆகாது, ஒர்க் ஆகாது. ஸோ ஹியர் we can consider the DC power as the input. ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன தான் கண்டுபிடிக்கணும், DC ஆப்ரேஷன் தான் கண்டுபிடிக்கணும். DC ஆப்ரேஷன்னா என்ன அர்த்தம்? ஸோ எந்த ஒரு எலக்ட்ரானிக் சர்க்யூட்டுக்குமே அது ஒர்க் ஆனோன்னா நம்ம VCC, தட் இஸ் கலெக்டர் வோல்டேஜ் கொடுக்கணும். ஓகே, ஸோ இங்கே ஆப்ரேட்டிங் பாயிண்ட்டை நம்ம எப்படி அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம்னா, that VCC, whatever we are giving that supply voltage, that is equal to quiescent VCE voltage. So ஒரு டிரான்சிஸ்டர் எடுத்துக்கிறோம் அப்படின்னா we can take this one. Okay, so here this is collector, this is emitter. Okay, எங்கே இன்புட் கொடுக்குறோம், கலெக்டரில் தான் VCC கொடுக்குறோம். ஸோ இப்போ இந்த இடத்துக்குள்ளே வர்ற நம்மளுக்கு பவர் எப்படி சொல்கிறோன்னா VCEன்னு சொல்கிறோம். ஆக்சுவல் பாயிண்ட்ன்றது DC லோட் லைனில் வர இம்பார்ட்டன்ட் வேல்யூஸ். ஓகே, ஆப்ரேட்டிங் வேல்யூஸ். ஸோ இந்த VCEயும் IC, ஓகே, இந்த வேல்யூஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ரெண்டு வேல்யூஸையும் வந்து நம்ம டிசி பவருக்கு ஈக்குவல் பண்ணுறோம், டிசி பவருக்காக எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ டூ கரண்ட்ஸ் I1 and I2 பை த டிரான்சிஸ்டர் ஆர் இன் த சேம் டைரெக்ஷன். எப்போ நம்ம சப்ளை கொடுக்கும்போது, இன்புட் கொடுக்கல, இன்புட் கொடுக்கும்போது தான் அது வந்து என்ன ஆகும், ஏசி இன்புட் பாசிட்டிவ் சைக்கிள் வருதா நெகட்டிவ் சைக்கிள் வருதான்னு சொல்லுவோம். இப்போ நம்ம என்ன தான் கொடுத்துருக்கோம், ஒன்லி சப்ளை வோல்டேஜ் தான் கொடுத்துருக்கோம், இன்புட் கொடுக்கல. At that time we can consider the IDC, that is DC current in the circuit. ஒரு VCC DC சப்ளை கொடுத்தோம்னா நம்மளுக்கு வரக்கூடிய கரண்ட் என்ன தான் வரும், IDC, DC கரண்ட் தான் வரும். That is equal to maximum current by pi plus maximum current by pi. Why do we have two values? One is for first transistor, another one is for second transistor. So the total DC current is equal to what, 2 times the maximum current by pi. ஓகே, ஸோ இப்போ இதுலேருந்து என்ன கண்டுபிடிச்சிடலாம், டோட்டல் டிசி பவர் கண்டுபிடிச்சிடலாமா? டிசி பவர் இஸ் ஈக்குவல் டு வாட், த சப்ளை வோல்டேஜ் மல்டிப்ளைடு வித் டிசி கரண்ட். ஸோ 2 into Im by pi into VCC. கன்சிடர் திஸ் as the first equation. ஸோ நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், ஏசி பவர். ஸோ ஏசி பவர் கண்டுபிடிக்கணும்னா ஹியர் we can take the output current and voltage peak values as Im and Vm. ஏசி பவர் எடுக்கும்போது always we have to consider only the root mean square values. Okay, not direct AC values. So root mean square value எப்படி எடுக்கிறோம்னா VRMS is equal to Vm by square root 2, IRMS is equal to Im by square root 2. டைரெக்டாக இந்த வேல்யூவை மல்டிப்ளை பண்ண என்ன கிடச்சிரும், நம்மளுக்கு ஏசி பவர் கிடச்சிரும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த ரெண்டு வேல்யூஸையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா we can get that value as Vm by Im by 2. கரெக்டா? ஸோ ஹியர் we can write the same expression நம்ம எப்படியும் எழுதலாம்னா Vm squared by 2 into RL dash. ஸோ நம்மளுக்கு நல்லா தெரியும் P is equal to what, V into I ன்னு சொல்கிறோம், that is voltage into current. இதே நம்ம எப்படி சொல்லலாம், V squared by R. கரெக்டாக? I can be written as V by R, இல்லைன்னா V can be written as I into R, I squared Rன்னு நம்ம சொல்லலாம்.
ஸோ இங்கே RL டேஷ்ன்றது என்னென்னா the ratio of maximum voltage to the maximum current. இது புரியுதா எல்லாருக்கும்? Efficiency of the class B amplifier is eta is equal to, in terms of percentage, the ratio of output AC power to that input DC power into 100. So we can simply substitute this values Vm into Im by 2 divided by 2 Im by pi VCC. Then we can simplify all the terms like these two terms, okay, because this is in the denominator, this is in the numerator. In that value irukliya pi, denominator of denominator, this goes to the numerator. So already numerator la Vm irka, that is multiplied with this pi, 2 into 2 4, and here it is VCC into 100. So next enna pandrona, maximum efficiency find out panna porom. Maximum efficiency of the class B amplifier எப்படி கண்டுபிடிக்கிறது? So here we can say the maximum voltage value is equal to the supply voltage. Okay. So இப்போ நீங்கள் ஆல்ரெடி வந்து ப்ரீவியஸாக கிளாஸ் ஏ நடத்தும் போதே நம்ம பார்த்துருந்தோம். தட் இஸ் வாட். ஸோ நம்ம இந்த குவேஷன் பாயிண்ட் எடுக்கிறோம், அவுட்புட் எடுக்கும்போது 0 to VCC. கரெக்டாக அந்த VCCயை மேக்ஸிமமாக எடுத்துட்டோம், 0லேருந்து VCC வரைக்கும் எடுத்துட்டோம்னா அதுதான் பீக், அதுதான் மேக்ஸிமம். கரெக்டா? ஸோ வென் திஸ் மேக்ஸிமம் வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு VCC, we can get the maximum efficiency. ஸோ விஎம்க்கு பதிலாக இங்கே VCC சப்ஸ்டியூட் பண்ணோன்னா we can get the answer as 78.5%. That is the maximum efficiency of class B amplifier. This is highest one, okay, when compared with the previous amplifiers. Next one, the power dissipation பார்க்க போகிறோம். So whenever the DC input power and AC output power involved in the electronic circuit, there is some dissipation. Okay, so the difference between the DC power and the AC power, that is known as power dissipation. So simply we can substitute all these values and simplify it. We can get that power dissipation is equal to 2 pi pi VCC Vm by RL dash. So இந்த IM எப்படி எழுதியிருக்கோம்? Vm by RL dash எழுதியிருக்கோம், minus Vm square. இந்த IM என்ன பண்ணியிருக்கோம்? Vm by RL போட்டனால we can get this value. So maximum power dissipation. ஸோ எப்போவுமே ஒரு மேக்ஸிமம் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதா இருந்தோன்னா we are going to differentiate that particular value with respect to that important parameter and equal that value is equal to 0. இதுதான் ஜென்ரலாக மேக்ஸிமம் கண்டுபிடிக்கிறதுக்கான கான்செப்ட். வேல்யூ வந்து விஎம்மால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும்? இந்த வேல்யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா 2 pi pi VCC into RL squared. இந்த விஎம் வந்து டிஃப்ரென்ஷியேட் ஆச்சுன்னா 1 கிடைக்கும். ஸோ ஹியர் விஎம் ஸ்கொயர்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா 2Vm by 2RL டேஷ்னு கிடைக்கும். கரெக்டாக? So that is equal to, here we can divide this to 2 value, move this minus to this side as a plus 1. So now we can say this RL dash can be cancelled. Okay, so we can get Vm is equal to 2VCC by pi. That is the value here. Okay, so maximum power dissipation எப்போ வரும்னு எடுத்துட்டிங்கன்னா 2 pi pi squared VCC squared by RL dash. That is the condition. Next, advantages of class B push-pull amplifier. Here the efficiency is 78.5%, which is higher than the class A amplifier, and here the power distortion is also very less when compared with class A amplifier. The effects of ripple voltages will be reduced. The harmonic distortion is also getting reduced. Okay, as the DC currents flow in opposite direction through the primary winding, no DC saturation of the core. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நம்ம டிசி வோல்டேஜ் கொடுக்கும்போது டிசி கரண்ட்ஸ் ரெண்டுமே எப்படி ஆப்போசிட் டைரெக்ஷனில் தான் நம்மளுக்கு எங்கே போகுது? இங்கே ப்ரைமரி வைண்டிங் ஆஃப் த அவுட்புட் சைடு போகும். கரெக்டாக? ஒரு டிசி கரண்ட் இப்படி போகும், ஒரு டிசி கரண்ட் இப்படி போகுன்றனால சேச்சுரேஷனுக்கு வந்து சேச்சுரேஷன் இருக்காது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து மேஜர் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் திஸ் கிளாஸ் பி புஷ் புல் ஆம்ப்ளிஃபையர். இங்கே 2 சென்டர் டாப் டிரான்ஸ்ஃபார்மர் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்மளோட சர்க்யூட் வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு பல்காகவும், அதாவது லார்ஜ் இன் சைஸ் அண்ட் காஸ்ட்லியராகவும் இருக்கும். ஓகே, அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் டிஸ்அட்வான்டேஜ்னு எடுத்துட்டிங்கன்னா கிராஸ் ஓவர் டிஸ்டர்ஷன் வந்து அதிகமாக இருக்கும், பிகாஸ் we are using 2 transistors. Okay, so here frequency response is also little bit poor. ஓகேவா? ஸோ ஃபைனலாக அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கிளாஸ் பி ஆம்ப்ளிஃபயர்னு எடுத்துட்டிங்கன்னா it is used in high power applications such as audio power amplifiers யூஸ் பண்ணுறோம், PA system, பப்ளிக் அசிஸ்டன்ட் சிஸ்டம், இதில் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் இருக்கிற இந்த மேஜர் டிஸ்அட்வான்டேஜஸை ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் நம்ம என்ன போகிறோம்? காம்ப்ளிமெண்ட்ரி சிமெட்ரிக் கிளாஸ் பி ஆம்ப்ளிஃபையர் போகிறோம். அங்கே நம்ம சென்டர் டாப்டு டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ண மாட்டோம்.